வெல்கம் டு ஒரா ஆஃப் விஸ்டம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் தான். இந்த பகுதி எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நாங்கள் இந்த பகுதியை நல்லா தெளிவாக நுணுக்கமாக படிச்சுக்கொள்ள வேணும். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் யாப்புகள் பகுதியை தொடர்ந்தும் படிக்கிறதுக்கு இருக்கிறேன். பிகாஸ் யாப்புகள் பகுதி எங்களோட பார்ட் 2 பகுதியில் 160 புள்ளிகள் யாப்புகள் கேள்வியிலே வருது. அந்த வகையில் இந்த யாப்புகள் பகுதியை நாங்கள் பாடமாக்காமல் ஒரு கதை வடிவில் எங்களுடைய வீடியோக்களில் நாங்கள் பார்ப்போம். அந்த 60 புள்ளிகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே வருவோம். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றங்களை தான் நாங்கள் 3 பிரிவாக பிரிக்கிறோம். அது என்னன்னா, சமூக மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். இந்த மாற்றம் அப்படின்றது இந்த சீர்திருத்தத்தால் மக்களோட வாழ்க்கையிலையும் நாட்டிலையும் என்னென்ன புதுசாக நடந்துச்சு, இதைத்தான் நாங்கள் மாற்றங்கள்னு சொல்லுறோம். இதை நாங்கள் ஒரு கதை வடிவில் பார்ப்போம். முதலாவது நாங்கள் சமூக மாற்றங்களை பார்ப்போம். அந்த காலத்தில் இலங்கையில் ராஜகாரிய முறைன்னு ஒரு முறை இருந்துச்சு. அப்படின்னா அரசனுக்கு இல்லாட்டி அரசாங்கத்துக்கு மக்கள் கட்டாயமாக சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களை யாராவது காசு தராமல் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதே தான் இந்த கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் மூலமாக அந்த கொடுமையான ராஜகாரிய முறையை ஒழிக்கிறாங்க. இதனால் என்ன நடந்துச்சுண்டா, சாதி முறை இலங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததா பிரித்தானியர்கள் இலங்கையில் ஆங்கில கல்வி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதனால் சமூகத்தில் ஒரு புதிய குரூப் உருவாகிறாங்க. அவங்கள தான் நாங்கள் மத்திய தர வர்க்கம்னு சொல்லுறோம். அது மட்டும் இல்லாமல் பணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய சந்தை முறையும் உருவானதால் தேசிய முதலாளித்துவ சமூகம் தோற்றம் பெறுது. அதாவது பிஸ்னஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிற ஒரு புதிய குரூப் தோன்றாங்க. உதாரணத்துக்கு சாராய தொழிலில் முதலீடு செஞ்சவங்க எல்லாம் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளை செஞ்சு புதுசாக ஒரு பணக்கார வர்க்கம் தோற்றம் பெறுது. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இந்த சேவைகளை சிங்கள சமூகத்தில் இருந்த தாழ்த்தப்பட்ட குலத்தினர் தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இதனால் அவங்கள்ட்ட பணப்புழக்கம் ஆரம்பிக்குது. அதோட அவங்களோட அந்தஸ்தும் உயருது. இதைத்தான் நாங்கள் உயர்மட்ட சமூக பயிற்சி அப்படின்னு சொல்லுறோம். இப்போ சொல்லுங்க, ஒரு நாட்டில் எல்லாரும் சமம்டா சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு நீதிமுறை கொண்டு வராங்க. அப்படின்டா கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் அரசாங்கத்துக்கு பயப்படாமல் அவங்க சுயாதீனமாக செயல்பட ஒரு வழி உருவாகுது. இதன் காரணமாக தான் இலங்கையில் ஒரு பலமான சிவில் சமூகம் உருவாகுது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அரசியல் மாற்றங்கள். அந்த வகையில் முதலாவது மாற்றம் என்னன்னு சொன்னால், அரசியலமைப்பு சராட்சிக்கு உட்படுத்தியமே. அதாவது ஒரு நாட்டில் அரசாங்கம் தனக்கு இஷ்டப்படி ஆட்சி செய்யணுமா, இல்லாட்டி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யணுமா? நிச்சயமாக ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி செய்யணும். இந்த சீர்திருத்தம் மூலமாக தான் இலங்கையை முதலாக ஒரு முறையான அரசியலமைப்பு சார் ஆட்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அதாவது இனிமே சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் அரசாங்கம் இயங்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. இரண்டாவது, இரட்டை நிர்வாக முறை ஒழிக்கப்பட்டு முழு நாடும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டமை. யோசிச்சு பாருங்க, எங்களோட நாட்டில் கண்டிக்கு ஒரு சட்டமும் கொழும்புக்கு ஒரு சட்டமும் தனித்தனியாக இருந்தால் நிர்வாகம் பண்ண முடியுமா? முடியாது. அதுவரைக்கும் இலங்கையில் காணப்பட்ட இரட்டை நிர்வாக முறை முழுமையாக ஒழிக்கப்பட்டு முழு நாடும் ஒரே ஒரு மைய நிர்வாகத்தின் கீழே, அதாவது ஒரு குடையின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. இது நாட்டை ஒருங்கிணைக்க மிகவும் பங்காற்றுச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் 16 மாகாணங்கள் குறைக்கப்பட்டமையும் கச்சேரி நிர்வாக முறை அறிமுகப்படுத்தப்பட்டமையும் எப்படின்னு பார்ப்போம். அதாவது எங்களோட நாட்டில் இன்றைக்கி ஏதாச்சும் அஃபிஷியலான வேலைக்கு நாங்கள் கச்சேரிக்கு போகிறோம். இது ஏன் எப்போ ஆரம்பிச்சின்னு தெரியுமா? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தை இலகுப்படுத்துறதுக்காக அதுவரைக்கும் இலங்கையில் 16ஆக பிரிஞ்சுக்கிற இந்த மாகாணங்களை சுருக்கி 5 மாகாணங்களாக மாற்றுறாங்க. அதோட ஒவ்வொரு மாவட்டத்தையும் நிர்வகிக்க நாங்கள் பார்க்குற இந்த கச்சேரி நிர்வாக முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க.
இதனால அரச வேலைகள் இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா நாங்க பிரதிநிதித்துவ அரசியல் அறிமுகப்படுத்தப்பட்டமே நாங்க பார்ப்போம். அதாவது மக்களுக்காக மக்களே பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா சட்டம் பேசுற முறைக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் பிரதிநிதித்துவ அரசியல். ஜனநாயகம் மலர்றதுக்கு மிகவும் அவசியமானது இந்த பிரதிநிதித்துவ அரசியல் முறை தான். இதை இலங்கையில் அறிமுகப்படுத்தினது இந்த கோல்புரூக் சீர்திருத்தம். அடுத்ததா நாங்க பார்க்க போறது ஆங்கில கல்வி அறிமுகமும் மத்திய தர வர்க்கத்தின் தோற்றமும். பிரித்தானியர்கள் எதுக்காக இலங்கையில் ஆங்கில கல்வியை கொண்டு வந்திருப்பாங்க? அவங்களுடைய வேலைகளை செய்யறதுக்காக ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அதாவது ஆங்கில கல்வி அறிமுகமான உடனே அதை நல்லா படிச்சு அரச பதவிகளுக்கும் சட்டம் மருத்துவம் போன்ற துறைகளுக்கும் எங்களோட நாட்டு மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உருவான ஒரு புதிய சமூக குரூப்பை தான் நாங்கள் சொல்லுவோம் படித்த மத்திய தர வர்க்கம் அப்படின்னு. இவங்க தான் பிற்காலத்தில் அரசியலில் பெரிய மாற்றங்களை செய்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது தேசாதிபதியின் அதிகாரம் வரையறுக்கப்படல். ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு எல்லையற்ற அதிகாரம் இருந்தால் அது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக அது சர்வாதிகாரம் மாதிரி தான் காணப்படும். அதனால தான் இந்த சீர்திருத்தத்தில் தேசாதிபதியோட தன்னிச்சையான அதிகாரங்களுக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இதன் மூலமாக தனி மனிதர்கள் அவங்களுடைய உரிமைகளையும் தேவைகளையும் சுதந்திரமாக அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு சட்டம் மற்றும் அரசியல் அடித்தளத்தை இந்த சீர்திருத்தம் மிக வலுவாக அமைச்சு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் 3வது பகுதிக்குள்ளே போவோம், அதாவது பொருளாதார மாற்றங்கள். நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம்னா ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் இலங்கையில் சுதந்திர ஊழிய சந்தை முறை ஒன்று தோற்றம் பெறுது. அதாவது நீ எனக்கு வேலை செஞ்சா நான் உனக்கு சம்பளம் தருவேன் அப்படின்ற முறை. மானிய முறையிலிருந்து வர்த்தக முறைக்கு அப்படியே பொருளாதாரம் மாறுது. அது மட்டும் இல்லாமல் கட்டற்ற வர்த்தக முறையும் அறிமுகப்படுத்தப்படுது. யாரும் யாருடனும் வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்ற முறை ஒன்று வருது. ஓகே, அடுத்த மாற்றத்தை பார்ப்போம். அந்த டைம் இலங்கையில முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் என்னென்ன? தேயிலை, ரப்பர், தென்னை. ஓகே, இந்த வர்த்தக பயிர்களுக்கு நிலச்சந்தையை உருவாக்கினது இந்த சீர்திருத்தம் தான். இவங்க பெருந்தோட்டத்துறைக்கு மிகவும் ஊக்குவிப்பை கொடுக்குறாங்க. சரி, தோட்டம் வச்சா மட்டும் போதுமா? அங்கே விளையிற பொருட்களை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன வேணும்? நல்ல ரோட் வேணும். அதனால தான் வர்த்தகத்துக்கு தேவையான பெருந்தெருக்கள், பூங்காக்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் வேகமாக மேம்படுத்திச்சு. இதோட வரிகளை சீரமைச்சு ஏற்றுமதி வரியை குறைக்கிறாங்க. இதனால இலங்கையில் ஒரு திறந்த தொழில் சந்தையுண்டு வளருது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பரீட்சைக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்விதான். என்னன்னா, கோல்புரூக் அரசியல் சீர்திருத்தம் இலங்கையில் ஜனநாயக ஆட்சி தோன்றதுக்கு எவ்வாறு காரணமாக அமைஞ்சிச்சு? ஓகே, இதில் விரிவாக்கத்தை பார்ப்போம். அந்த வகையில் ஒரு நாட்டில் ஜனநாயகம் வரணும்னா முதல்ல நாடு முழுக்க ஒரே சட்டம் இருக்கணுமா, இல்லாட்டி மாகாணத்துக்கு மாகாணம் சட்டம் மாறணுமா? நாடு முழுக்க ஒரே சட்டம் தான் இருக்கணும். அது வரைக்கும் இலங்கையில் கண்டி தனியாக கடலோரம் தனியான்னு சொல்லி இரட்டை நிர்வாக முறை இருந்துச்சு. இந்த சீர்திருத்தம் அதை ஒழிச்சிட்டு முழு நாட்டையும் ஒரே பொது சட்டத்தின் கீழே கொண்டு வந்து ஒற்றையாட்சி முறையை உருவாக அடித்தளம் இட்டது. இதுதான் ஜனநாயகத்துக்கான முதல் படியாக காணப்பட்டுச்சு. அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதர் ஆசைப்பட்ட எல்லா சட்டமும் போடையிலுமா? ஏலா. அதுக்கு முன்னுக்கு தேசாதிபதி தனக்கு விருப்பமானபடி முடிவெடுக்கலாம்னு இருந்துச்சு. ஆனால் இந்த சீர்திருத்தம் அவருடைய எல்லையற்ற தன்னிச்சையான அதிகாரங்களை குறைச்சி ஒரு சட்ட கழகத்தை உருவாக்கிச்சு. இதனால் பிற்காலத்தில் இலங்கையில் ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறை மற்றும் பொறுப்புடன் கூடிய ஆட்சி முறை ஒன்று உருவாக காரணமாக அமைந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக இலங்கையில் நீதித்துறை சுதந்திரமாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை முழுக்க ஒரே வகையான குற்றவியல் சட்ட முறைகள் கொண்டு வரப்பட்டது. இது பிற்காலத்தில் இலங்கையில நீதி சுதந்திரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நாங்கள் ஓட் போட்டு எங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் ஆரம்பம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த சீர்திருத்தத்தின் மூலம்தான் இலங்கையில் முதலாக ஒரு அரசியல் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதுதான் பிற்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதித்துவ அரசியல் முறைக்கு அடித்தளமாக இருந்துச்சு. அதோட அரசாங்க வேலைகளை
திறம்பட செய்கிறதுக்காக ஒரு சுயாதீனமான சிவில் சேவை ஒன்றும் உருவாகுது. அடுத்து மிக முக்கியமான ஒன்று தான் என்ன, இந்த கச்சேரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதாவது இன்னைக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் எங்கேக்கு போவோம்? கச்சேரி இல்லாட்டி மாவட்ட செயலகத்துக்கு தான் போவோம். அந்த முறை இந்த சீர்திருத்தத்தின் மூலம்தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போது இலங்கையில் இருந்த 16 நிர்வாக பிரிவுகளை சுருக்கி நிர்வாகத்தை இலகுவாக நடத்துறதுக்காக 5 மாகாணங்களை மாத்துறாங்க. அதோட இந்த கச்சேரி நிர்வாக முறையையும் கொண்டு வந்தாங்க. இது ஒட்டுமொத்த இலங்கையையும் ஒரே ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. அந்த வகையில் ஒரு நாட்டில் ஜனநாயகம் வரணும்டா மக்கள் எல்லாரும் சமமாக இருக்கணுமா இல்லையா? பொருளாதாரம் சுதந்திரமாக இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். இந்த சீர்திருத்தம் மூலமாக ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டு சுதந்திர ஊழிய சந்தை ஒன்று உருவாகுது. அதாவது மானிய முறை மாறி வர்த்தக முறை ஒன்று வந்துச்சு. இந்த கட்டற்ற வர்த்தக முறை வந்ததால் இன்னைக்கு இலங்கை சர்வதேச ரீதியாக வர்த்தகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டுச்சு. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மாற்றங்கள் தான் இலங்கையில் ஒரு சமத்துவ சமூகம், ஜனநாயக சமூகம் தோன்றதுக்கு முழு பின்னணியையும் உருவாக்கி கொடுத்துச்சு. இவ்வாறு தான் கோல்புரூக் அரசியல் சீர்திருத்தம் இலங்கையில் ஜனநாயக ஆட்சி தோன்றதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி பார்த்த பகுதி உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கியிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.